அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு ரூமில் 4 மெழுகுவர்த்திகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம். லேசாக காற்று வீசுச்சாம். காற்றை பார்த்ததும் அமைதிங்கிற முதல் மெழுகுவர்த்தி, ஐயோ காற்று வீசுது, நான் அணைஞ்சிருவேன் அப்படின்னு பலவீனமாக சொல்லிச்சான். அதே மாதிரி காற்று பட்டதும் அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருச்சான். அன்புங்கிற அடுத்த மெழுகுவர்த்தி, காற்றை என்னால் எதிர்க்க முடியாது, நானும் அணைஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிடுச்சான். அறிவுங்கிற 3வது மெழுகுவர்த்தி, காற்றை என்னாலையும் எதிர்க்க முடியாது, நானும் அணைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதே மாதிரி அந்த அறிவுங்கிற 3வது மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிடுச்சான். 4வது மெழுகுவர்த்தி மட்டும் காற்று வீசும்போது கொஞ்சம் போராடி ஜெயிச்சிடுச்சான். அப்போது அந்த அறைக்கு ஒரு சிறுவன் வந்தானா. அடடா, 3 மெழுகுவர்த்தியும் அணைஞ்சிடுச்சே அப்படின்னு கவலையோட சொன்னானா. அதுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்த 4வது மெழுகுவர்த்தி அவன்கிட்ட, வருத்தப்படாத, நான் இருக்கேன், என்னை வச்சு மற்ற 3 மெழுகுவர்த்தியும் பற்ற வச்சிரு அப்படின்னு சொல்லிச்சான். சிறுவன் உடனே 4வது மெழுகுவர்த்தியை பார்த்து, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த மெழுகுவர்த்தி நம்பிக்கை அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நாம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.